ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். அதை பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் நமது நண்பருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். 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 என்ன ரொம்ப பிஸியாக இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். உங்களோட இது இல்லைன்னா ஒரு போர் அடிக்குது. இப்போ வந்து என்னென்னா விஜயோட நியூஸை தவிர்த்து வேறு எந்த நியூஸும் பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ விஜய் தான் இப்போ ட்ரெண்ட் செட்டிங். அதே மாதிரி விஜய் தான் அடுத்த சிஎம். விஜய் தான் வந்து திமுகவை எதிர்த்து நிற்கிறாரு. அதை விட முக்கியமான யூடியூபர் என்ன சொல்கிறாங்கன்னா, பல அமைச்சர்கள் செங்கோட்டையனை தொடர்ந்து நம்ம விஜய்கிட்ட போய் சேர போகிறாங்க, அவரோட வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசியலுங்கிற வந்து சாதாரண விஷயங்கள் இல்லை. அரசியல் வந்து பெருங்கடல். அதில் வந்து சின்ன 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 மீன்களெல்லாம் வந்து துள்ளி குதிக்கிறது வந்து கடலில் பெருசாக தெரியாது. அவர் சின்ன மீனாக தான் வந்து நான் விஜயை பார்க்குறேன். அந்த அளவுக்கு வந்து விஜயரோடைய தாக்கம் வந்து பெருசாக இருக்காது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத எண்ணம். ஏன்னா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ எம்ஜிஆர் ஆரம்பிக்கிற போது கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி 72 ஆரம்பித்து 77 தான் ஆட்சி பிடிக்கிறாரு. ஆனால் வந்து விஜய் வந்து எடுத்ததுமே ஒரு வருஷத்துலேயே நம்ம வந்து இந்த தாக்கங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. காரணம் வந்து விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு செல்வாக்கெல்லாம் கிடையாது. இப்போது இவரோட பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஒப்பிடுற போது இவர் வந்து 10% கம்மியாக தான் இருப்பார். அவர் வந்து 90% இருக்கார். 90% 10%. ஸோ வந்து இவர் வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பமாக தான் விஜய் இன்றைக்கி தெரிகிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட அசல் பி டீம்னா வந்து விஜய் தான். விஜய் வந்து பிஜேபியோட வளர்ப்பு. இப்போ வந்து ட்ரையாங்கிள் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒவ்வொரு செயலும் டெய்லியும் பார்த்திங்கன்னா விஜயோட கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல்வாதி விஜய் தேடி தான் போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன வந்து வாதங்கள் வந்து ஒரு கல், இப்போ குளத்தில் ஒரு கல் போட்டிங்கன்னா தண்ணி வந்து அப்படியே தேங்கி அப்படியே போயிட்டே இருக்குது. ஆமாம், அந்த அலைகள் பெருசாக போயிட்டே இருக்குது. ஆனால் போட்ட இடம் வந்து சின்னதாக இருக்கும். அப்படி தான் இப்போது அரசியல் நிலைமை அப்படி இருக்குது. ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க, இப்போ அப்படியே போயிட்டே இருக்குது. அலைகள் பெருசாக இருக்குது. இப்போ வந்து அதில் வர்றதான் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம். இப்போ வந்து இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிஜேபியோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து 6 மாதத்துக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் விஜயை வந்து பாஜகவின் பி டீம் சொல்கிறீங்க. அவர் தமிழக மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களை எடுத்து உரைக்கிறார்ல. முக்கியமாக திமுகவை கடுமையாக சிங்கிள் ஹேண்டாக எதிர்க்கிறார்ல. அந்த தில்லை பாராட்ட மாட்டீங்களா? பாராட்டுறதுக்கு அங்கே என்ன இல்லை. அரசியலோட பின்புலத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிரிப்பாக தான் வருது. ஏன்னா காமெடி வந்து விஜய்க்கு வந்து இப்போ வந்து பிஜேபியோட அஜெண்டா வந்து 2 கட்சி. ஒன்று வந்து திமுக, 2வது அதிமுக. 2 கட்சியில் ஒழிக்கணும். யாரை பார்த்தா திமுக ஒழிக்க முடியாதுன்னு அவன் தெரிஞ்சுட்டான். நம்ம நேரடியாக போய் சண்டை போட்டு திமுக ஒழிக்க முடியாது. ஏன்னா அவங்க சித்தாந்த அரசியல் பண்ணுறாங்க. ஆரியத்தை என்றைக்குமே எதிர்ப்பாங்க. மத அரசியல் என்றைக்குமே எதிர்க்கிறாங்க. ஜாதி அரசியல் என்றைக்கும் எதிர்க்கிறாங்க. அவங்க சித்தாந்தம் அவங்ககிட்ட போய் ஜெயிக்காதுன்னு முடிவாகி போச்சு. சரியா? அடுத்து ஏடிஎம்கேக்கு வர்றாங்க. ஏடிஎம்கே வந்தோன்னா அவன் தலையை தீர்வு நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கீழே விழுந்து விட்டார். அரசரை அவர் கீழே விழுந்து விட்டார். மீசையில் முழுவதும் மண்ணாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே வந்து அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிட்டான். அப்போ வந்து அவன் தோல் மேலே கை போட்டுக்கிறான். பிஜேபி ஏடிஎம்கே மேலே தோல் மேலே கை போட்டுக்கிறான். இப்படி தான் ஒரு அரசியல் போய்ட்டுருக்கு. அப்போது நீ வந்து திமுக ஒழிக்கணுன்னா வந்து விஜய் தான் ஆப்ஷன். இப்போ விஜய் வச்சுது. இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு? 1 2 யார்? திமுக. இன்னொன்று டிவிகே. அப்படி தானே மைண்ட் செட் கொண்டு வர்றாரு. அஜெண்டா செட் பண்ணுறாரு. ஸோ வந்து ஏடிஎம்கே அவர் தொடவே மாட்டார். ஏடிஎம்கேவும் பேச மாட்டார். ஆனால் ஏடிஎம்கேவும் எடப்பாடி பழனிசாமியும் அவரை தொட மாட்டார். எல்லாத்தையும் திட்டுவார். திமுக திட்டுவார், ஸ்டாலின் திட்டுவார். அதை சொல்லிட்டார்ல, எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இன்னைக்கு எங்கே போய் சின்னபின்னமாக இருக்குன்னு ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறார் விஜய் தான். அதுக்கு காரணம் வந்து அவங்க தோழமை. இன்றைக்கி வேணாலும் நம்ம சேர்ந்துக்கலாம். ஆனால் பெரிய கட்சி வந்து திமுகவை தான் நம்ம டார்கெட்டு. எல்லோரும் சேர்ந்து தான் இப்போ எதுக்குறாங்க திமுகவை. பிஜேபி எதுக்குது, ஏடிஎம்கேவும் எதுக்குது, விஜயும் எதுக்குறாரு. அதாவது அதை சார்ந்த டிவிக்கே அது ஒரு தினகரனும் எதுக்குறாரு, ஓபிஎஸும் எதுக்குறாரு. இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமாக ஒரு லைனில் வருவாங்க. இப்போ வந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு எல்லாருமே ஒரு லைனில் வருவாங்க அப்படிங்கிறது இப்போ அஜெண்டா போயிட்டுருக்கு. 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே டிசம்பருக்குள்ளே இப்போ எல்லா கட்சியும் ஒன்றுவாயிருவாங்க. இப்போ வந்து ஒருமுகமாக வந்து திமுகவுக்கு யார் எதிராளிங்கிறது வந்து அன்றைக்கி வரிசையில் நிற்கிற போது இதெல்லாம் தெரிஞ்சிடும். இன்றைக்கி அப்படி தான் போயிட்டுருக்கு நிலமை. இன்றைக்கி ஓபிஎஸ் போய் டெல்லியில் வந்து அமித்ஷா சந்திச்சுட்டு வர்றாரு. என்ன காரணத்தை போய் பேசிட்டு வர்றாரு? என்ன காரணம்? அவர் என்ன கட்சி ஆரம்பிக்கிறீங்களா? தனி கட்சி அவர் சொல்லவே இல்லைன்றாரு.
அவருக்கு முதுகெலும்பு இல்லாதவர் ஓபிஎஸ். முதுகெலும்பே இல்லை. தன்னவே நம்ப மாட்டார், தன் நிழலையும் நம்ப மாட்டார். நிழலை கண்டு பயந்து ஓடக்கூடியவர் தான் ஓபிஎஸ். அவர் எப்படி தனி கட்சி ஆரம்பிப்பார்? பலாயிரம் கோடி 5000 கோடிக்கு மேலே சொத்து சேர்த்து வச்சுருக்காரு. அவரோட நிலைமை அவருக்கு தெரியும். பெரிய உலகத்தில் என்னவோ போடி நாய்க்கு என்னவோ நம்ம தோற்றுருவோம்னு அவருக்கே தெரியும். போன எலெக்ஷன்லேயே வந்து தடுமாறி தான் ஜெயிச்சுக்கிறாரு. அது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து அப்படி ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா போன எலெக்ஷன்லேயே பாராளுமன்ற எலெக்ஷன்லேயே வந்து அவர் கேண்டிடேட் போட்டிருக்கணும். அவர் மட்டும் ராமநாதபுரத்தில் போய் தனியாக நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நெஞ்ச நிமித்திட்டு பேசுகிறாரு. அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அன்றைக்கே வந்து ஒரு 10 பேர்த்த போட்டிருக்கணும். அவரை நம்பி வர்றவங்கள போட்டிருக்கணும். அவர் நம்பி வந்தவங்களால கரைஞ்சு போயிட்டாங்களே. எம்எல்ஏக்கள் வந்து திமுகவில் சேர்றாங்களே. இன்னும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. வைத்தியலிங்கம் அடுத்து இருக்கிற அவரும் போக போகிறான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவர் வந்து ஒரு செல்லா காசு ஆகுறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ விஜய் வந்து அவர் கூட கூட்டணி போட்டால் கூட, தனி கட்சி ஆரம்பித்தா கூட, தனி இயக்கங்கள் ஆரம்பித்தா கூட அந்தளவுக்கு போகிறோம். அவரே 1% ஓட்டு வாங்க. செங்கோட்டையன் வந்ததை எப்படி பார்க்குறீங்க? அவர் கிங் மேக்கராக இருப்பாரா? கிங்கும் இல்லை, அவர் மேக்கரும் இல்லை. அவர் வந்து அந்த ஊருக்குள்ளே வந்து அதாவது 77 வயசாச்சு அவருக்கு. அவரோட அரசியல் சித்தாந்த அரசியலோட ட்ராவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசுக்கு உள்ளே முடிஞ்சு போச்செல்லாம். இல்லை, அவர் சொன்ன அந்த தூய்மையான ஆட்சி இவரும் எடப்பாடிக்கிட்டே இருந்திருக்கிறாரு, எம்ஜிஆர்கிட்டே இருந்திருக்கிறாரு, ஜெயலலிதா அம்மையாட்டே இருந்திருக்கிறாரு. இப்போ என்ன அவர் இந்த துண்டை மாத்திரோன்னே பேச்சை மாற்றிடுறாரா? அவர் தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் அரசியல் பேச சொல்லுங்க பார்க்கல. ஏதோ ஒரு மைக் கொடுத்து எங்கள் ஒரு இடத்துல வச்சு தமிழக அரசியலை பற்றி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசுங்க சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். செங்கோட்டையனுக்கு பேச தெரியாது, கீழே முடிச்சுக்குவார். அதாவது நான் சொல்வது என்னவென்றால் இன்றைக்கு சொல்வது என்னவென்றால் அப்படின்றத தாண்டி வராது சார். 7வது படித்தவருக்கு என்ன சார் பேச தெரியும்? நிறைய புக்கு படிக்கணும் சார். கார்ல் மார்க்ஸ் யார், சாக்ரட்டிஸ்னா யார், அரிஸ்டாட்டில் யார், சைக்கு வராருன்னு யார்? அரசியல் அறிவு இல்லாதவர் செங்கோட்டைன்னு சொல்கிறீங்களா? அடிப்படை அறிவே இல்லை, அப்புறங்க அரசியல் அறிவு. அடிப்படை அறிவே இல்லை, அப்புறங்க அரசியல் அறிவு. அவர் கோபியை தாண்டி அவருக்கு அரசியல் பண்ண தெரியாது, யாருன்னு தெரியாது. கோபி தாண்டினாவே வந்து அடுத்தது ஈரோடு, கோயம்புத்தூர் அப்படி போனாலும் அப்படியும் தெரியாது. இப்படி வந்தீங்கன்னா சேலம் அப்படி வந்தாலும் தெரியாது. அவரும் அதுக்குள்ளே இருந்துக்கிறாரு அரசியலில், அவ்வளோதான். சும்மா இப்போ விஜயோட கிராஃப் எந்த அளவுக்கு இருக்குன்றீங்க? இப்போ விஜயோட கிராஃப் வந்து அதை வந்து அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்காரு சார், வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், பாண்டிச்சேரியில் ரோட் ஷோ பண்ணுறேன்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரி வந்து எல்லாமே 4 தெரு தான், 4 தெரு 5 தெரு தான். அதில் வந்து ஈஸியாலாம் அந்த சிஎம்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று அங்கே வந்து டிஐஜி சத்யசுந்தரம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் அவர் வந்து டீட்டெயில்டாக 2-3 மீட்டிங் அட்டன் பண்ணியும் அவர் கொடுக்க மாட்டேன்னாரு. ஒரு 2-3 இடம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க பப்ளிக் மீட்டிங்க்கு. ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்கிற பப்ளிக்கை கேட்கும்போது விஜயை பார்க்கணும், ஆனால் மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் நடக்காமல் பார்த்துக்கணும். பட் ஆனால் அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து எல்லா இடத்துலையும் இந்த விஷயம் நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆஃபீஸர் எடுத்த முடிவு கரெக்டு தான், அந்த அரசு எடுத்த முடிவு கரெக்டு தான் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு ஊராக தெரியும். ஆனால் அங்கே போய் நான் பெரிய கட்சி புதுசாக ஆரம்பிக்கிற யாராக இருந்தாலும் சரி நாங்கள் ஆட்சி பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி பிடிப்போம், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஆமாம், இதில் வந்து டாக்டர் ராமதாஸ் முதல்ல நினச்சார், நம்ம வந்து 1 இயர் அதிகமாக இருக்கிறாங்க, ஈஸியாக நம்ம அந்த ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்னாரு. அடுத்தது வைகோ, ஈஸியாக நம்ம ஆட்சி பிடிச்சிடலான்னு நினச்சார். அடுத்தது வந்து இவர் யார், நம்ம நான் தமிழர் சீமான், அவரும் நினச்சார் போய் பிடிச்சிடலான்னு, முடியல. ஏற்கனவே வந்து அங்கே வந்து ரங்கசாமிங்கிறவர் வந்து சூப்பர் ஸ்டார், அங்கே வந்து காமராஜராக இருப்பாங்க. அவர் என்ன செஞ்சாலும் ரசிப்பாங்க. அவர் நிஜ பாகுபலி. ஆமாம், நிஜமாக உண்மையாகவே பாகுபலி. அவருக்கு வச்சுற கட் அவுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஐயோ பயங்கர காமெடியாகவும் இருக்குது. ஆமாம், அவர் மாதிரி இருக்க முடியாது. கட் அவுட் தான் எல்லாமே. எளிமையான மனிதர், சைக்கிள் ஓட்டுவார், பைக்கில் தான் போவார் வருவார். ஒரு முதலமைச்சர் பைக் ஓட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே சாதாரணமாக இருக்குது. அந்த ஊர் வந்து அப்படியே ஃப்ரெஞ்சு, ஃப்ரெஞ்சோட வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுறது. ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஹெல்மெட் போட்டோனாலும் பிடிக்க மாட்டாங்க. 24 ஹவர்ஸ் வந்து ட்ரிங்க்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வருமானம் கலாச்சாரமே அதான் வேறு மாதிரி இருக்குது. வேறு மாதிரி ஊர் சார் அது, மதுபான பிரியர்களின் தலைநகரம்னு சொல்லலாம். அதனால் வந்து இங்கே இருக்கிறவங்க நினச்சாங்கன்னா அங்கெல்லாம் முடியவே முடியாது, போய் ஈஸியாக ஆட்சி பிடிச்சிடலாம். கடைசியாக வந்து திமுக வந்து ஜானகிராமன்ட்டு ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தாங்க. அவர் தான் பஸ் வச்சு ஓனர் நடத்திட்டு இருந்தவர். அவர் தான் வந்து கடைசி முதலமைச்சர், திமுகவோட முதலமைச்சர். மற்றபடி அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் தொடர்ந்து வரும். அங்கே கண்ணன்ட்டு ஒருத்தர் இருந்தார், அதுக்கடுத்து அவர் கூட இறந்துட்டார்.
அதுக்கு முன்னாடி நிறைய காங்கிரஸ், கண்ணன் காங்கிரஸ் தனியாக போச்சு, என்ஆர் காங்கிரஸ் தனிச்சு, பார்க் மாரக்கையா பார்க் மாரக்கையன்று இருந்தார். இப்படி தான் காங்கிரஸ் சுற்றியே அங்கே வந்து பாண்டிச்சேரி அரசியல் இருந்துச்சு. அந்த காங்கிரஸ்குள்ளே எப்படி இருந்தாலும் நம்ம போய் அதை பிடிச்சிடலான்ட்டு விஜய் வந்து நினச்சாருன்னா புசியானந்த் சிஎம் இல்லைன்னு பார்க்குறாரு. அது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாத வானம் ஏறி வைகுண்டம் போனாங்கிற கதை தான். முதல்ல இங்கே வந்து நீ பாரு, நீ வந்து அதாவது ஒரு காமெடியாக சொல்ல போனோன்னா ஒரு கவுன்சிலர் ஆகப்போ முதல்ல, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதாவது இமயமலை எவரெஸ்ட் சிகரம்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்களா? எவரெஸ்ட் சிகரம் தான் பாண்டிச்சேரி, இது இமயமலை தமிழ்நாடு. முதல்ல இங்கே ஏறு, அப்புறம் எவரெஸ்ட்டுக்கு ஏறலாம். அங்கெல்லாம் நினச்சா கூட வரும். இங்கேயாவது ஒரு 2 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கு. இன்றைக்கும் கூட சாட்டை துறைமுருகன் சொல்லிக்கிறாரு, எங்கே வந்து விஜய் நிற்கிறாரு நான் அங்கே நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுருகன் நிற்கிறார். உங்களுக்கு ஈக்குவலாக தான் அவரை பார்க்குறாங்க. தமிழ்நாடு அப்படி தான் பார்க்குது. சாட்டை துறைமுருகனுக்கு விஜய்க்குமே அப்போ போட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. உங்களை ஏற்று நிற்கிறதுக்கு அவர் போகுது அப்படிங்கிறதான் நாம் தமிழரோட இன்றைக்கி ஏங்கலாக இருக்குது. அப்புறம் நீ வா சீமான் கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் இப்போ அவங்களோட நாம் தமிழரோட இதுக்கே நீங்கள் வர முடியாது அப்படிங்கிறது. பாண்டிச்சேரியில் டிவிக்கு அரசியல் எடுபடாதுன்றீங்க? எடுபடாது, நிச்சயமாக தமிழ்நாட்டிலே எடுபடாது சார். அப்புறம் அங்கே ஒரு விஐபி சேர்ந்துருக்கிறாரு. யார் நீங்களே சொல்லுங்களேன். நாஞ்சில் சம்பத்து. ஆமாம், அவர் போகாத இடம். ஆமாம், காரி துப்புனை மூஞ்சில் அடித்தா கூட நான் அப்படியே தொடச்சிக்குவேங்கிறவாறு ஒரு திராவிட சித்தாந்த அரசியலை வந்து பேசின ஒரு ஆள் இன்றைக்கி கையேந்தின வக்கமெல்லாம் எடுப்பார் கைப்பிள்ளையா, இப்படி கையேந்தின வக்கமெல்லாம் குழந்தையாகிறாரு. இவர் வந்து அரசியல் அதாவது என்னதான அறிவு ஆளாக இருந்தாலும் வந்து ஒரு வாந்தி எடுக்கிற ஒரு ஆளை பார்க்குறது தான் அப்படி தான் தெரியும். ஒரு வாமிட்டாக தான் வந்து நாஞ்சில் சம்பத்தை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அசிங்கமான ஒரு ஆளாகிறாரு. 2 கோடி ரூபா கொடுத்து பேரம் பேசி 4 நாளாக பேசி ஒரு 10-20 நாளாக பேரம் பேசிட்டு 2 கோடி பணிஞ்சதுக்கப்புறம் 2 கோடிக்கு வாங்கிட்டு இன்றைக்கி பள்ளி இழிச்சிட்டு போயிடுறீங்களே. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து திராவிடத்தை பற்றி பேசுகிறீங்க? நாஞ்சில் சம்பத், உங்களை தான் கேட்குறேன். இப்போ வந்து நீங்கள் போன வாரம் வந்து மல்லை சத்யா கூட நின்று போஸ் கொடுக்குறீங்க. அதுக்கு முந்தின வாரம் வந்து நான் அங்கே சேர்றேன்னு சொல்கிறீங்க, இங்கே சேர்றேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து திராவிட அரசியல் பேசுகிறதுக்கு ஒரு அருகதை ஏற்றவர் அப்படி தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து நீங்கள் பெற்ற ஒரு மகனோட வயசில் இருக்கிற ஆளுகிட்ட போய் நீங்கள் வந்து காலடியில் விழுந்து கிடக்குறீங்க. அன்றைக்கி அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மையார்னு சொல்லிட்டு போய் உங்களுக்கு ஒரு இன்னோவா கார் கொடுத்ததுக்காக அது இப்படி தூக்கி கையில் கூட வாங்கலை, இப்படி தூக்கி அந்த அம்மா போடுறாங்க. பிச்சையோட மோசமாகுது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து விஜய் கிட்ட அரசியல் பண்ணுறீங்களே, உங்களை எவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியல்வாதியாக நான் பார்க்குறேன். அதுக்கு சாட்டை துறைமுருகன் எவ்வளோ மேல். ஒரு கட்சியாக இருந்தாலும் வந்து தில்லா பேசிட்டு இன்றைக்கி வந்து நான் விஜய் எதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நீங்கள் போய் அங்கே சரணாகதியாகி அங்கே போய் என்னத்தை சித்தாந்தா என்ன அரசியல் பேச போகிறீங்க? 100 அரசியல் உங்களால் பேச முடியுமா? என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு இது போதும், கலாச்சி விட்டீங்க, நல்லா கலாச்சி விட்டீங்க. இப்போ சீமானுக்கு சேதாரம் அதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டோம். இப்போ புதுசாக ஒன்று நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ரசிகர்கள் ஓட்டு யாருக்கு, குறிப்பாக அஜித் ரசிகர்கள் ஓட்டு யாருக்கு, ரஜினி ரசிகர்கள் யாரு. இப்போ என்னென்னா திமுக வந்து திரையுலகினரை வந்து விஜய்க்கு எதிராக திசை திருப்பு முயற்சியில் இருக்கிறதா ஒரு பிரபல யூடியூபர் சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, இது பெரிய காமெடியாக தான் இருக்குது. முதல்ல வந்து திரையுலகத்தில் வந்து அவருக்கு வந்து 200 கோடி 150 கோடிங்கிறத தப்பு. 50 கோடி கூட என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கடைசி படம் அவர் வந்த படத்தை அவங்க கொண்டு இது அமலாக்கத்துறையில் வந்து சமர்ப்பிக்கிற போது அவர் சம்பளமே அதோட வசூலை 150 கோடிங்கிறாங்க. அப்போ 150 கோடிங்கிற போது உனக்கு எப்படி வந்து 150 கோடி சம்பளம் தருவாங்க? இது யதார்த்தமாக சிந்திச்சு பாருங்கள். அது மொத்த வசூலாக 150 கோடி, உனக்கு எப்படி 150 கோடி தருவாங்க? இது எங்கே போய் சொல்கிறது? என்ன கணக்கு இது? இப்போ 150 கோடி எல்லாமே கொடுத்துட்டு அவன் வந்து சரி வசூலை விடுங்க. இப்போது ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள், அதாவது மொத்த திரையுலகத்தையும் வந்து திருப்ப போகிறாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு தகுதி இல்லாது சார், அந்த அளவுக்கு தகுதி இல்லை. அந்த அளவுக்கு வந்துருவாங்களா ரஜினி? இல்லை விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கெல்லாம் தகுதியும் கிடையாது, செல்வாக்கும் கிடையாது. அதை வந்து தன்னோட சக கலைஞர்களையும் சரி ரசிகர்களும் சரி அனுசரித்து போகக்கூடிய ஒரு திராணி இல்லாதவர், பேசக்கூடியவர் இல்லை. பனையூரில் போய் பதுங்கி உட்காந்துட்டு 10 நாளாக 15 நாளாக உட்காந்துருக்கீங்க. 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் இந்த பட்டினம்பாக்கம் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. எங்கே போய் உங்களை தேடுறது? தொண்டர்களா எங்கே இருக்கிறாரா, அங்கே இருக்கிறாரா, வீட்டுக்கு விட்டு வெளியே வர மாட்டாரா அப்படிங்கிறாங்க. ஒரு சார்ட்ஸ் போட்டு ஒரு ஏதோ டிஷர்ட் ஒன்று போட்டு இல்லைன்னா சட்டை போட்டு நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர் யாராவது போகணும்ட்டா A1 வந்து மாலையை போட்டு உட்கார மாதிரி காட்டுறீங்க. இதுக்கு தான் உங்களை அரசியலா? நீங்கள் என்ன ஜெயலலிதாவை ஃபாலோ பண்ணுறாளா? அந்த அம்மையார் வந்து பல படத்தில் நடித்து, வெற்றி படத்தில் நடித்து, பல ஹீரோக்கள் சிவாஜி எம்ஜிஆர் கூட நடிச்சு, ஜெய்சங்கர் இந்த மாதிரி பெரிய ஹீரோக்களால் நடித்து, அதுக்கப்புறம் அரசியலில் வந்து கொள்கை வரப்பு செயலர் MP ஆகி அதுக்கப்புறம் தான் முதலமைச்சராக வந்தாங்க. நீங்கள் எடுத்துமே நீ வந்து பால்கனி அரசியல் பண்ண போகிறார் உள்ளுக்குள்ளே பதுங்கி உட்காந்துட்டு.
அந்த அளவுக்குலாம் உங்களுக்கெல்லாம் ஒர்த் இல்லை விஜய். நீங்கள் வந்து முதல் மக்களை சந்திங்க, முதல்ல வந்து மக்களை சந்திங்க. எப்போ ஒரு 4 பாட்டு போட்டு உடனே வந்து நான் வந்து ஆட்சி பிடிச்சிடுவேன், நாட்டை பிடிச்சிடுவேன், கோட்டையை பிடிச்சிடுவேன் அப்படின்னு எல்லாம் கட்டாதீங்க. நீங்கள் வந்து கட்டுறது மணல்மேடு கோட்டை. மணல்மேடு கோட்டை வந்து ஒரு சாதாரண காற்று வந்து அடிச்சுட்டு போயிடும். உங்கள் கனவில் என்றைக்குமே தமிழ்நாட்டில் பழிக்காது. நீங்கள் வந்து இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. நீங்கள் வேறு பெரிய சேக்குவாராவோ இல்லை பெடல் காஸ்ட்ரோவோ கிடையாது. நீங்கள் வந்து சாதாரண ஒரு நடிகை, அவ்வளோதான். அது வந்து கிரிஞ்ச் மூஞ்சி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களை சொல்லக்கூட தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம் எனக்கு. இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் முகத்தை வச்சுட்டு உங்களால் ரசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 2 ரவுண்டு தமிழ்நாட்டை அடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அடுத்த டைம் உங்களை எவனும் சீந்த மாட்டான், பார்க்குறதுக்கு வரமாட்டான். அவ்வளோதான் விஜய் அப்படிங்கிறது க்ளோஸ், அவ்வளோதான் உங்களோட. ஏன்னா இங்கிருந்து அரசியல் வரணும். சும்மா வந்து இப்படி பேசிட்டு அடி போயிடுறதெல்லாம் கிடையாது. அரசியல்னா அவர் கலைஞர் வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் வந்து தன்னோட தொண்டனை கட்டி போட்டிருந்தாருன்னா புறநானூறு, அகநானூறு, பட்டுப்பாட்டு, 8 தொகை, தொல்காப்பியம் இதெல்லாம் சொல்லித்தான் வளர்த்தாரு தன்னோட தொண்டனை. நீங்கள் என்னங்க சொல்லி வளர்த்துறீங்க? நீங்கள் எத்தனை பேர்த்த கூட நடித்தேன், அங்கே படுத்த இங்கே படுத்தேன்னு சொல்லிட்டு உங்களோட இருக்க போகிறீங்க. உங்களை அரசியல் வந்து காணல் நீர் தான், காணாமல் போய் விடுவீர்கள். சரி, சீமானுக்கு மறுபடியும் வந்து ஒரு சேதாரத்தை உண்டாக்குவார், திராவிட கட்சிகளுக்கு சேதாரத்தை உண்டு. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அவர் ஆட்சிக்கு வரமாட்டார், ஆனால் சேதாரம் நிச்சயமா சீமானுக்கு? சீமான் வந்து சித்தாந்த அரசியல் தமிழ் 8% குறையும் வேறு சில பேர் சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. 8%க்கு மேலே அதிகமாக தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் 12லேருந்து 20%க்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு உண்டான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தண்ணீர் மாநாடு, கால்நடை மாநாடு, மலை மாநாடு, இது மாடு மாநாடு, இயற்கை. ஆமாம், அவர் வந்து கடல் தாண்டி வந்து இன்றைக்கி மற்ற நாடுகளெல்லாம் வந்து குறிப்பு எழுதிட்டு இருக்கிறானுங்க. சில வந்து இவரை பற்றி என்னது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்குலாம் அவங்க அவரோட தீசஸ் வெளியே வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காமெடி பண்ணுறது எந்த ஒன்றுக்குமே உலகத்தில் வந்து முதல்ல காமெடி பண்ணுவாங்க, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அடுத்தது ஏற்றுக்கொள்ளுதல். இதுதான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து அவர் காமெடி ஸ்டேஜ் தாண்டி எதிர்ப்பு வந்துட்டார், நீ ஏற்றுக்கொள்ளுதல் ஸ்டேஜுக்கு போவாங்க. ஆனால் விஜய் வந்து காமெடியிலேயே நின்றுப்பார், கடைசி வரைக்கும் அப்படி தான் நிற்பார். அதனால் வந்து இவர் வந்து 8%லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12, 14, 15% வரைக்கும் வருவார் அப்படிங்கிறது அவரோட திட்டமாக இருக்குது. ஆனால் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அவர் செஞ்சு வச்சுக்கிறாரு, அதை உழைச்சிக்கிறாரு, ஓடி உழைச்சிக்கிறாரு. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வந்து எந்த அறிவியல், வேதியியல், இயற்பியல், அரசியல், இது எந்த இயலை எடுத்தாலும் அவருக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு திராணி இருக்குது, தெம்பு இருக்குது. எல்லா துறையிலையும் அவர் போய் பார்க்குறாரு. மீனவனை பார்க்குறாரு, மாணவனை பார்க்குறாரு, வாத்தியாரை பார்க்குறாரு. அதாவது என்ன சொல்கிறது, எல்லா மக்கள் பிரச்சனையும் எடுத்து டெய்லி பேசுகிறாரு. எங்கே போகிற புள்ளி எல்லாரும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. அதனால் வந்து உங்களை வந்து அவரோட கம்பேர் பண்ண முடியாது. அவர் சித்தாந்த அரசியல் போயிட்டுருக்காரு, நீங்கள் சிரிப்பு அரசியலில் போயிட்டுருக்கீங்க. அதனால் வந்து அவர் கூட ஒப்பிடவே முடியாது. அவர் வாக்கு வங்கியும் கம்மியாகாது, தொடர்ந்து அதிகமாகிச்சிட்டு தான் போயிட்டுருக்கு. உங்களோட போய் நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன், இப்போ வந்து அதிமுக வந்து கூட்டணி சேருவேன், கடைசியாக ஜனவரியில் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறதோ, இல்லை வந்து ஓபிஎஸ், இபிஎஸ், அதாவது இவர் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து விஜயோட சேர்ந்துருவாங்க, அந்த மாதிரி அரசியல் அவர் உட்காந்துட்டு பனையூரில் உட்காந்துட்டு பதுங்கி அரசியல் பண்ணுறார். அவர் பாஞ்சு அரசியல் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவரோட அரசியல் வந்து வீச்சாக தான் இருக்குது, உங்களது வந்து வீழ்ச்சியாக தான் இருக்குது. அதுதான் நம்மளோட இதாக இருக்குது. சீமானோட மோதவே முடியாதுன்றீங்க? மோத முடியாது, அவரோட வீழ்ச்சி இவரோட வளர்ச்சி, அவ்வளோதான். சரி, இப்போ லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேங்க. திமுக எப்படி இருக்கு? திமுக இன்றைய நிலவரப்படி ஆட்சி பிடிக்கிறதுக்கு உண்டான அவங்கள ஒரு வலிமையை இன்னும் வரைக்கும் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவர் சொன்னால் தான் உங்களை 200 ரூபான்றாங்க. 200 ரூபா எவன் சொல்கிறான்? சொன்னால் சொல்லிட்டு போகிறான், உள்ளதான் சொல்லுவோம். எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. இதில் சொல்கிறீங்க 25,000 சொல்லிட்டு போங்க. 25,000 சொல்லிட்டு போவோம். இன்னைக்கு வந்து இல்லை, அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி 175 தொகுதிகளில் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே 21% வாங்கிக்கிறாரு. அவரோட பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கிறது உண்மை. ஆனால் ஜெயிக்கிற அளவுக்கு அதிகரிச்சிருக்கிறதா வாய்ப்பில்லை. ஆட்சி பிடிக்கிறதுக்கு உண்டான அதிகரிச்சுக்கிறதானா இல்லை. அதே சமயத்தில் வந்து அவங்க வந்து வாக்கு வங்கியை இன்றைக்கி வந்து திமுக தக்க வச்சுட்டு தான் இருக்குது. பிரச்சார விவேகங்களும் சரி, மற்றபடி மக்களை கவனிக்கிறதும் சரி, போகிறதும் சரி, அது இன்றைக்கி வரைக்கும் எங்களை அசைக்க முடியாது. அப்படிங்கிற நாங்கள் வந்து ஓரளவுக்கும் கூட நான் வாக்கு வங்கி நான் கம்மி பண்ணல அப்படிங்கிற ஒரு இடையில வந்து டிசம்பர் மாதம் இன்றைக்கி வந்து 5ஆம் தேதி லெவலில் வந்து திமுக தான் இன்றைக்கி வரைக்கும் ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிற நிலமையில தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. நீ 200 ரூபா ஊப்பி நான் சொன்னாலும் பரவாயில்ல, இது வந்து பத்திரிக்கையாளர் நான் பார்த்த ஒரு பார்வையில் இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. ஓப்பனாக சொல்லிடுறேன். இன்னொன்று அதே மாதிரி நிறைய விஷயங்கள், அதான் எடுத்தோன்னே 200 ரூபா ஊப்பி
சரி, எல்லா சப்ஜெக்டை தொட்டாலும் பாஜகவோட மத அரசியல் அதெல்லாம் போதுமான அளவுக்கு பேசியாச்சு. இருந்தாலும் பாஜகவோட வளர்ச்சிக்கு உதவிய அண்ணாமலையை பற்றி பேசலன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அவர் ஆடி போய்க்கிறாரு தான் சொல்லணும். அண்ணாமலை வந்து ஆடி போய்க்கிற அரசியல் தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 லிஸ்டட் கம்பெனி வந்து லிமிடெட் கம்பெனி உருவாக்கி வச்சுக்கிறாரு. அந்த 12 கம்பெனியில் இவர் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்னர், இல்லைங்க ஒய்ஃப் பார்ட்னர், இல்லைன்னா அவங்க வந்து மச்சினம் பார்ட்னர், அப்படி உருவாக்கி வச்சுக்காரு. ஷார்ட் பீரியடில் வந்து 5000 கோடி சம்பாதிச்ச ஒரு அரசியல்வாதி அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் நாம சொல்லலை, சமூக ஊடகங்களில் வந்து அவரை பற்றி போயிட்டே இருக்குது. ஷார்ட் பீரியடில் வந்து சம்பாதிச்சிட்டாரு. ஒரு திமுக அமைச்சர்களை மிரட்டினார். ஒரு பக்கம் வந்து இடியில் யாருக்கெல்லாம் போயிருக்குதோ அவங்கள அதாவது யாருக்கெல்லாம் பாஞ்சிருக்குதோ அவங்கள கூப்பிட்டு முதல் ரவுண்டு பேச்சுவார்த்தையிலேயே நான் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு என்ன பர்சன்டேஜோ இப்போ வந்து இடி வந்து உங்களுக்கு வந்து அவனுக்கு வந்து 2000 கோடி கட்டணும், இல்லை அவளுக்கு பிரச்சனை 2000 கோடி. புதுசாக அண்ணாமலை ஃபைல்ஸ் போடுறீங்க, அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் போட்டார், நீங்கள் அண்ணாமலை ஃபைல்ஸ் போடுறீங்க. அவருக்கு போட்டால் இப்படிங்கும் போடுவாங்க. நம்ம பத்திரிக்கையாளர் யாருக்கு வேணாலும் ஃபைல்ஸ் போடுவோம். ஆமாம், நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஃபைல் போடுவோம். நீங்கள் வந்து வழக்கு போடுறதுனா போடுங்க. இது வந்து சமூக வலைதளங்கள் இதெல்லாம் பேசின ஒன்று தான். அதனால் அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் எப்படி இருக்கும்பா யாருக்கு அண்ணாமலை காலி. அவர் வந்து ஜனவரி மாதம் தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதாக ஒரு பிளான் பண்ணிக்கிறாரு. ஆனால் வந்து அவரோட மூமெண்ட்ஸ், சின்ன சின்ன மூமெண்ட்ஸு கூட உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் போட்டிருக்கு. நீ என்னைக்கு இருந்தாலும் வெளியே போய் கட்சிக்கு இது ஆரம்பிச்சுன்னா அடுத்த நிமிஷம் நான் தூக்கி உள்ளே போடுவேங்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அண்ணாமலை, இவருக்கு தெரியாமல் எப்படி நம்ம கட்சி ஆரம்பித்து விஜய் கூட ஒரு கூட்டணி போடணும் அப்படிங்கிறத. விஜய்க்கு வந்து பாகுபலியே வந்து அண்ணாமலை தான். இதுக்கு என்ன காமெடி இல்லை, அவர் தான் எல்லாம் முன்னாடி நின்று எல்லாம் பண்ணுவார். ஏன்னா நாளைக்கு வந்து எப்படி வேணாலும் அறிவிக்கலாம். நீ போய் அங்கேயும் நின்று சேர்ந்து ஒருவேளை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வராமல் கூட பண்ணலாம் அப்படிங்கிறது அண்ணாமலையை கூட ஒரு சாய்ஸாக வச்சுருக்கலாம். ஏன்னா பிஜேபி வந்து சாதாரண கட்சியில் அவரை கூட நாளைக்கு ஒரு ஜோக்கராக பயன்படுத்தி ரம்மி விளையாடுற போது ஒரு ஜோக்கராக பயன்படுத்தி அண்ணாமலைங்கிற ஒரு ஜோக்கராக எடுத்து போடுப்பா ரம்மியில் அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அண்ணாமலை வந்து தன்னோட 5000 கோடியை வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்வார் அப்படிங்கிறத இது. விஜய் கூட நாஞ்சில் சம்பத்து மாதிரி அவரும் ஒரு நாஞ்சில் சம்பத்து தான். அவர் நாஞ்சில் சம்பத்து, இவர் கோவை சம்பத்து, அவ்வளோதான். ஓகே, அப்படி தான் போயிட்டு. உங்களுடைய ஆழமான அழகான கருத்தை ஒரு அவுட்டோரில் வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.